இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் முதராத்திரி. முதராத்திரி அப்படின்னாலே எல்லோருக்கும் ஒரு கிக்கு தான், ஒரு பழைய நினைப்பு தான். நமக்கு எப்படி நடந்திருக்கு நம்ம ராத்திரி எப்படி போச்சு அப்படின்லாம் நம்ம நினச்சி பார்த்துக்குவோம். அப்படி தான் நினச்சி பார்க்கக்கூடிய நம்முடைய முதல் ராத்திரியை எப்படி த்ரில்லிங்காக போனது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கதையில் நடக்கின்ற இந்த முதல் ராத்திரி எப்படி த்ரில்லிங்காக போனது என்பது தான் இந்த படத்தினுடைய முடிச்சாக டைரக்டர் போட்டிருக்கிறார். காமெடி, லவ், ஃபேமிலி சென்டிமெண்ட் கலந்து கட்டி தரப்பட்ட படம்தான் முதராத்திரி. வெளிநாட்டில் வேலை பார்க்கும் ரிஷிகாந்த், அவருக்கு தெரியாமலே அவர் மீது உள்ள நம்பிக்கையில் பாசத்திலும் அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு தேதியும் நிச்சயிக்கப்பட்டு அவர் வந்ததும் கல்யாணம் செய்து வைத்திடலாம் என்று முடிவு செய்யப்படுகிறது. மணப்பெண் அனிஷ்மா தான் காதலித்தவனுடன் ஓடிப்போக தயாராக இருக்கும்போது எதிர்பாராத திருப்பமாக அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணம் நடந்து விடுகிறது. முதல் ராத்திரியில் நாயகி அனிஷ்மா சொல்லும் ஒரு உண்மை சம்பவம், தன்னுடைய வாழ்வில் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறார். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அவள் சொன்னது என்ன? அவர்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்தார்களா? அவர்களுக்கு முதராத்திரி நடந்ததா என்பதே மீதி கதை. நாயகன் ரிஷிகாந்த் வெகு இயல்பாக நடித்துள்ளார். நாயகி அனிஷ்மா அனில்குமார் காதல், தடுமாற்றம், மனப்போராட்டம் என பல்வேறு உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். கோயில் பூசாரியாக சேத்தன், அப்துல், லீ மற்றும் சிலர் அடிக்கின்ற அந்த லூட்டி படத்திற்கு ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுகிறது. படத்தை கொஞ்சம் கலகலப்பாக நகர்த்துகிறது. காதல், ஆக்ஷன் என்று கலந்து, அதாவது ஒரு மசாலா இல்லாமல் படத்தில் திருப்பங்களை கொண்டு வராமல், திருப்பங்கள், புதிய திருப்பங்கள், பழைய திருப்பங்கள், மசாலா என்று இல்லாமல் படத்தில் திரைக்கதையில் மனித வாழ்வின், மனித உறவின் இயல்புகளையும் யதார்த்தங்களையும், உறவு நிலையில் உள்ள அன்பு, நேசம் இவற்றை எல்லாம் கலந்து திரைக்கதையாக்கியிருக்கின்றார் இயக்குனர் ராஜா கருப்புசாமி. அவருடைய முயற்சி வீண் போகவில்லை. முதல் ராத்திரி ரசிக்க வைக்கிறது, நம்மையும் பார்க்க வைக்கிறது. கொஞ்சம் கலகலப்பு, கொஞ்சம் த்ரில். கணவன் மனைவி திடீரென்று சந்திக்கின்ற அந்த கணவன் மனைவிக்குள் நடக்கின்ற இந்த முதல் ராத்திரி தான் பெரும்பாலும் மனம் விட்டு பேசுவாங்க. என் வாழ்க்கையில் இது நடந்தது, உன் வாழ்க்கையில் அது நடந்ததா என்று பேசி கொள்ளும்போது அந்த ராத்திரியோடு சிலரின் கதை முடிந்து விடுகிறது. அந்த ராத்திரிக்கு பிறகு சிலருடைய கதை இன்னும் இறுக்கமாகிறது. இந்த கதையில் இந்த முதல் ராத்திரி அன்று கதாநாயகி கதாநாயகனிடம் சொன்ன அந்த வார்த்தையால் அவர்கள் வாழ்க்கை தொடர்ந்ததா, முடிந்ததா என்பதை மிக அழகாக விவரித்திருக்கின்றார் இயக்குனர். பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.